ஹாய் ஹலோ. இந்த இரவு பொழுதில் இந்த எதையோ ரொம்ப கஷ்டப்பட்டு திறக்கிற மாதிரி பொக்கிஷத்தை திறக்கிற மாதிரி திறக்கிறது வேறு ஒன்றும் இல்லை. எனக்கு இன்றைக்கி வந்து ஒரு சேவிங் சேலஞ்ச் முடிகிறதுக்கு ரெண்டே ரெண்டு ரூபா தான் தேவைப்படுது. ரெண்டே ரூபானா ரூபாயில் 50 நோட்டுகள் தேவைப்படுது. அது இன்றைக்கி கிடச்சிருக்கப்ப இன்றைக்கி வந்து அந்த சேவிங் சேலஞ்ச் முடிய போகுது. அதை ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக தான் நான் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பண்டில் எடுத்து அந்த சேவிங் சேலஞ்ச் எடுத்து வெளியே வச்சுருக்கேன். பார்த்தீங்கல்ல, 50 ரூபா கிடச்சிருக்கு. இனி அதை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே மீதி இருக்கிறதையும் நான் வந்து வெளியே எடுத்து வைக்கிறேன். ஏன்னா இனி இது வந்து உள்ளே போகாது, வெளியே நம்ம அடுத்த பர்பஸுக்காக தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அப்போ அதை நம்ம வந்து ஃபஸ்ட்டு கலர் பண்ணி ஃபினிஷ் பண்ண போகிறோம் முதல்ல. அப்போ இதில் வந்து டோட்டலாக மணி பேக் வந்து 30 மணி பேக் இருக்குது. அது கிழி, இந்த 30 கிழியும் வந்து நிரம்பிச்சுன்னா நமக்கு 50 ருபீஸ். இது வந்து 50 ருபீஸ் சேலஞ்ச். நிரம்பும் போது நமக்கு 1500 ருபீஸ் கிடைக்கும். இந்த 1500 ருபீஸ் 1500 ரூபாவையும் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸில் போடணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஆசை. ஹோப் வேறு ஒரு இடையில வேறு எந்த எமர்ஜென்சியும் வரக்கூடாது அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு போஸ்ட் ஆஃபீஸில் சேவிங்ஸில் ஏதாவது காசு வந்து போட்டு. அந்த 20 ருபீஸ் லாஸ்ட் டைம் ஃபினிஷ் பண்ணதும் இன்னும் போடலை. அது ரெண்டையும் சேர்த்து எனக்கு வந்து அதை போடணும் அப்படிங்கிறது வந்து நான் தீர்மானிச்சிருக்கேன். எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு தெரில. சில பல காரணங்கள்னால போஸ்ட் ஆஃபீஸில் இன்னும் போக முடியலை. அதனால் அவ்வளோ பிஸியாக இருக்கிறனால அப்போ சீக்கிரத்தில் அதை போடணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஆசை. அப்போ இந்த சேவிங் சேலஞ்ச் முடிஞ்சதுன்னா நெக்ஸ்ட்டு 50 ருபீஸ் சேவிங் சேலஞ்ச் வந்து கம்ப்ளீட் பண்ணணும், எடுக்கணும், புதுசு வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இப்போது இந்த 50 ருபீஸ் சேலஞ்சு, இந்த மணி பேக் சேலஞ்ச் இருக்குல்ல, இதுவும் வந்து ஏற்கனவே லாஸ்ட் இயர் வந்து நான் தொடங்கி 7 பேக்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணி அதை பிரேக் பண்ணி போனதை தான் இப்போ திருப்பி நான் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன், ரீஸ்டார்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இனி என்கிட்ட வந்து வெறும் 2 சேவிங் சேலஞ்ச் தான் இப்படி பாதியில் பிரேக் பண்ணது கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக இருக்குது. மீதி எல்லாமே வந்து புதுசு தான். இனி ஃப்ரெஷ்ஷாக புதுசான சேவிங் சேலஞ்ச் வந்து எடுக்கணும். பிரிண்ட் அவுட்ஸ் எடுத்து புதுசாக பண்ணணும். நான் வந்து ரொம்ப எக்ஸைட்டடாகவும் ஆசையாகவும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். பார்ப்போம் எப்படி போகுதுன்னு. அப்போது நீங்கள் எப்படி உங்கள் பிள்ளைங்களை வந்து சேவ் பண்ண என்கரேஜ் பண்ணுறீங்களா, பிள்ளைங்களுக்கு வந்து சேவ் பண்ண சொல்லி கொடுக்குறீங்களா? அது வந்து அவங்கள வந்து ஃப்யூச்சரில் மணி டிசிப்ளினுக்கு, ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸுக்கு நேராக அவங்கள கொண்டு போகிறதுக்கு அது வந்து ஒரு ரூட் காசாக இருக்கும். எல்லோரும் அதை வந்து பண்ணுவீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்போது நெக்ஸ்ட் வீடியோவில் புது சேவிங் கம்ப்ளீட்டான சேவிங் சேலஞ்சோடையோ மணி டாக்லேயோ பார்க்குறது வரைக்கும் பை.